ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு தரமான மான்வாவை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுல இருக்க நம்ம ஹீரோ அவன் வந்து காட் லெவலுக்கு ரொம்ப பவர். இந்த ஸ்டோரியோட கதையை நான் உங்களுக்கு ஒன்லைன்ல சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் கேம் உலகம் ரியாலிட்டியோட மர்ஜ் ஆயிடுது. அதனால எல்லா பக்கமும் மாஸ்டர்ஸ், முக்கியமா மாஸ்டரை விடவும் கொடூரமா இருக்கிற மக்கள், அவங்களுக்கு பவர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன தனக்கு தானே அவங்க சண்டை போட்டுப்பாங்க. இந்த மாதிரி உலகத்துல நம்ம ஹீரோ அவனோட சிஸ்டரையும் ப்ரொடெக்ட் பண்ணும், அவனையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு அனாதை, அவனுக்கு சிஸ்டர் ஒண்டி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவன் டாப் 100 ஒரு பொசிஷனை அடைவான். அந்த டைம்ல எவ்வளவு நாளா பல வருஷமா ப்ரொடெக்ட் பண்ண அந்த சிஸ்டர், அவங்க தான் முதுகுல நம்ம ஹீரோவை குத்தி கொண்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கண்ணுக்கான ஆர்டிஃபேக்டும் இருக்கும். அது இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்டிஃபேக்ட் மாதிரி. அதை அப்படியே அவன் நோண்டி எத்தறான். ஹீரோ தங்கச்சிக்காரிய ப்ரொடெக்ட் பண்ணும், நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்த்தான். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அவளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கான். இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு காரணம் என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் இப்படின்னு ஒரே வார்த்தையா அங்க சொல்றான். அதுக்கப்புறம் தான் உண்மையான கதையை ஆரம்பிக்கும். நம்மளால டைமுக்கு பாஸ்ட்ல வந்துருவான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட உண்மையான ஸ்டோரியா ஆரம்பிக்கும். நான் ஒன்லைனா தான் சொன்னேன், இதுக்கப்புறம் தான் கதை உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நான் எந்த அளவுக்கு நீங்க நிறைய லைக்ஸ் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் என்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். நிறையவே லைக்ஸ் போடுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரைக் இருக்கனால அவளைக்கும் போகல. ஸோ நீங்க லைக்ஸை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண வேண்டியதான் இன்னமும் வியூஸ் நல்லா போகும். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்க நம்புறேன். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே 2025 அந்த டைம்ல ஒரு கேம் வந்து அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கும். அந்த கேம் இது வந்து அப்படியே ரியாலிட்டியாமா யோசிச்சு பாருங்க என்ன ஆகும்னு. ஒருத்தங்களுக்கும் அதனால பயங்கரமான பவர்ஸ் கிடைக்குது. சும்மா கையை வீசினாலே போதும், அதுக்கே அந்த இடம் தாராமட்டமா அழியும். இந்த மாதிரி பேரழிவு உருவாக ஆரம்பிச்சது. பட் இடத்துல மாஸ்டர்ஸும் அப்பியர் ஆக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி டைம்ல நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்ட டாப் அடைஞ்சிருப்பான். முக்கியமா இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கு காரணம் அவனோட சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணும் தான். ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியல இதுதான் அவனோட முடிவுன்னு. அடுத்த செகண்டே பின்னாடி யாரோ ஒருத்தங்க குத்துறாங்க. அங்க சுத்தமா நம்ம ஹீரோ யோசிக்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும்னு. நான் குத்துனது ஒரு இனிமையா இருந்தா கூட அவளுக்கு அவன் கவலைப்பட்டிருக்க மாட்டான். குத்துனது எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க என்னோட தங்கச்சி தான். ஏன் என்னை ஏமாத்தின சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. இப்பதான் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னே காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இறந்து போய் கிடப்பாங்க. அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான். இந்த மாதிரி இடத்துல ஒரு வித்தியாசமான கத்தி எத்துன்னு ஏதோ ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வரும்போதே சொல்றான், நான் நினைச்சதை விட நீ ரொம்ப பயங்கரமானவனா இருக்க. ஏன்னா தனியாலாவே நீ எவ்வளவு விஷயத்த பண்ணிட்டியா. ஆனா ஏதோ ஒண்ணு உன் கண்ணில் இருக்க அந்த ஆர்டிஃபேக்ட் ஐ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அதை வந்து நான் எத்துக்க போறேன். இப்போ சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல குத்திருப்பால. ஹீரோ கேக்குறான், ஆமா ஏன் வந்து உனக்காக எவ்வளவு விஷயத்த பண்ண. அப்படி இருக்கும் போது எதுக்காக என்னை ஏமாத்தின? நான் உன்னோட பிரதர் இல்லையா? குன்ஃபேங் என்ன சொல்ற? நீ வந்து என்னோட பிரதரா? நீ வந்து என்னோட பிரதரா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து உன்னை அடாப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நீ என்னோட ஃபேமிலிக்குள்ளேயே வந்த. இவன் என்னோட பிளட் கூட உனக்குள்ள இல்லை. அப்படி இருக்கும் போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் நீ வந்து ஏன் கிட்ட நீ தான் என்னோட பிரதர் அப்படின்னு சொல்ற? பின்னாடியே ஒரு பையனோட குரலும் கேக்குது. ஹே ஷாயு, இவன் தான் நீ சொன்ன அந்த ஆளா? பரவாயில்ல, நல்ல டைமுக்கு இவன் உதவியா தான் இருக்கான் நம்மளுக்கு. அட பிரதர் சாங், நீங்க வந்து வந்துட்டீங்களா? ஆமா நல்ல வேலை பண்ணிருக்க. ஐயோ, ஏன்னா உன்னோட பிரதரு நான் யோசிக்கல இந்த அளவுக்கு பயங்கரமானவனா இருப்பான்னு. அதே மாதிரி நீ ஒண்டி இல்லன்னு வச்சுக்கேன், எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஐ இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து கிடைக்காது. நல்ல வேலை என்னோட அந்த ஸ்டோல் சீலிங் பிளேடு அதை வந்து உனக்கு கொடுத்தேன். நீயெல்லாம் இந்த விஷயத்த என்னால பண்ணிருக்க முடியாது, உன் மூலமா என்னால பண்ண முடிஞ்சது. இதை கேட்கிற நம்ம ஃபேங்குக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏய்யூ, நான் உனக்காக என்னெல்லாம் பண்ண. நம்மளோட பேரண்ட்ஸ் அங்க இறந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு நான் சப்போர்ட்டா இருந்தேன். உனக்காக நான் பண்ணாத விஷயமே இல்ல. இது வரைக்கும் நீ எத்தனை வாட்டி மாட்டிருப்ப. அந்த டைம்ல என்னோட உயிரை குத்து ஏகப்பட்ட முறை உன்னை காப்பாத்திருக்கேன். அதெல்லாம் நான் இதுக்கு பண்ண. நீ வந்து என்னோட சிஸ்டர் அப்படின்னு நினைச்சுதான் பண்ண. ஆனா உண்மையிலேயே நான் வந்து சுத்தமா யோசிக்கல நீ எவ்வளவு பெரிய அரக்கியா இருப்பேன்னு. என்ன சொன்ன? இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சேர்ந்து போனதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு சப்போர்ட்டரா இருந்தியா? ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. ஏன்னா பேரண்ட்ஸ் சேர்ந்து போனதுக்கு அப்புறம் நான் அதை பண்ணலான்னு போனா இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு பயங்கரமா என்ன தொல்லை பண்ண. நீ என் மண்டை மேல இருந்து பயங்கரமா என்ன கண்ட்ரோல் பண்ணிருந்த. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எனக்கு ரொம்ப தேவையாந்த. ஏன் தெரியுமா? ஏன்னா உன்கிட்ட இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த ஐ இருந்துச்சு. அதனால நீ எனக்கு ப்ரொடெக்ட் பண்ண தேவையா இருந்த. ஆனா இப்போ இது போனக்கு அப்புறம் நீ வந்து தேவையே இல்ல. இதனால படுவேகமா அந்த சாங் அப்படியே தலைய விட்ட வரான். இதை பாக்குற நம்ம ஹீரோவால எதையுமே ஏத்துக்க முடியல. நான் ஒன்னும் இப்படி எல்லாம் சாக விரும்பல. நான் எவ்வளவு விஷயத்த பண்ண ஆசைப்பட்டேன். ஆனா எல்லாமே இப்படியா முடியணும்? இப்படி இவன் சொல்ல நம்ம ஹீரோவோட கதையும் அங்க முடியுது. ஆனா என்ன ஆச்சு, கதை முடிஞ்சிச்சு அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. கதை இப்பதான் ஆரம்பிக்குது. எல்லா விஷயமும் எப்ப ஆரம்பிச்சதுன்னா 2025, அதாவது நம்ம இருக்கிற இந்த வருஷத்துல கோல்டன்
ஃபாஸ்ட் செகண்ட் கேம் அப்படின்னு ஒரு கேம் லான்ச் ஆச்சு. கேமுக்கு நம்ம போகணும்னா வெறுமா நம்ம தூங்கினாலே போதும், அது மூலமா நம்மளால கேம்குள்ள போயிட முடியும். அந்த மாதிரி ஒரு கேம்குள்ள லைஃப் தான் நம்மளுக்கு கரன்சியா பயன்படும். மாஸ்டர் அழிக்கிறீங்களா, அதனால லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட லைஃப் எப்படி ஏறும்னா நீங்க மத்தவங்களோட லைஃப் எடுக்கணும். சில பேருக்கு பயங்கரமான எபிலிட்டி கிடைக்கும், ஈவன் நியூக்ளியர் வெப்பனை வச்சு தாக்கினாலும் அவளைக்கும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி கொடூரமான எபிலிட்டிலாம் அவங்களுக்கு இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கேம்ல இருக்க அந்த எபிலிட்டியை நம்மளால ரியல் உலகத்துக்கு கொண்டு வர முடியுது. அப்புறம் என்ன பேரழிவு அப்ப ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த உலகமே டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆச்சு. நானும் என்னோட சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை எதிர்கொள்ற மாதிரி இருந்துச்சு. உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு 100 பேர் இருந்தாங்க. இதுக்குள்ள நானும் ஒருத்தனா வந்தேன். அதுவும் எப்படி ஏகப்பட்ட முறை நான் செத்து போயிருக்கணும், ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் வந்தக்கப்புறம் தான் எனக்கு ஒரு டிவைனான ஆர்டிஃபேக்ட் கிடைச்சது. அதுதான் என்னோட ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஐ மூலமா என்னோட பீக்கை அசால்ட்டா அடைய முடியும். பீக்கை அடைஞ்சிட்டா போதும், நல்ல காட் லெவலுக்கு அசால்ட்டா போக முடியும். அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே நான் தான் ஸ்ட்ராங்கு. சோ இப்படிப்பட்ட விஷயத்த நான் நெருங்கலான்னு போனேன். ஆனா யாரு யோசிச்சா சிஸ்டரே முதுகுல குத்துவானு, கடைசியில அவதான் எனக்கு எனிமி அமைஞ்சா. என்னோட முதுகுலயே அவ குத்திட்டா. நான் இது வரைக்கும் நிறைய விஷயத்த பண்ணதுக்கு காரணமே அவதான். அதே மாதிரி என்னோட பீக்கை அடையறதுக்கும் நான் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தேன். நான் எவ்வளவு விஷயத்த பண்ணியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட விஷயம் இது எல்லாமே வேற ஒருத்தனுக்கு அசால்ட்டா கிடைக்கணுமா? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? என்னால இந்த மாதிரி விஷயத்த ஏத்துக்க முடியல. நான் திரும்பவும் ஒரே ஒரு முறை வாழ ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பா எனக்காக வேண்டியதான் நான் ஃபைட் பண்ணுவேன். வேற யாரை பத்தியும் நான் யோசிக்க மாட்டேன். இப்படி இவன் சொல்றாங்க. கண்ண முன் அத்த செகண்டே ஒரு நைட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபேங் நிம்மதியா தூங்கின்னு இருக்கான். அவன் எழுந்து பார்க்கும் போது அவனுக்கு புரியல இது என்ன இடம்னு. நல்லா பார்த்தாதான் தெரியுது இது ரியலான உலகம். ஃபேங்குக்கு அங்க சுத்தமா புரியல. ஆமா என்ன இது, நான் இப்போதைக்கு இறந்து போயிருக்கணுமே, இறக்காம நான் இன்னமும் உயிரோட இருக்கேன். வருஷத்தை செக் பண்ணி பார்த்தா 2025. அப்போ நான் திரும்பவும் பாஸ்டுக்கு வந்துட்டேனா என்ன? அப்போ நான் திரும்பவும் ரீபான் ஆயிருக்கேன். 9 வருஷத்துக்கு நான் பின்னாடி வந்திருக்கேன். இன்னமும் அந்த கேமும் வரல. அந்த கேமை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அப்போ இதுதான் டைம் நான் வந்து திரும்பவும் எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு. அடுத்த நாளாவது அந்த இடத்துல தங்கச்சிக்காரி தான். அவ பயங்கரமா டோரை ஏத்தி உடைக்கிறா. நம்ம ஃபேங்க பார்த்தோன்னே பயங்கரமா கத்துறா. ஃபேங்கு, நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது, கால் பண்ணா நீ எடுக்கவே மாட்டியா? இந்த விஷயத்த பார்க்கும் போது நம்ம ஃபேங்குக்கு இப்போதான் ஞாபகம் வருது என்ன ஆயிருக்கும்னா, கேம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஃபேங்கும் அவனோட தங்கச்சியும் அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கும். அதுக்கு காரணமும் அந்த பாய் ஃப்ரெண்டு தான். அதாங்க அந்த பைத்தியக்கார சாங்கு அவன் தான். ஐயோ பயங்கரமா கத்தின்னு இருக்கான். நான் வந்து உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, என்னோட பிரதர் சாங்குக்கு நான் தான் சப்போர்ட்டா இருக்கணும். அதை நான் பண்ண போனா உனக்கு என்ன வந்தது, எதுக்கு அதை வந்து பெரிய விஷயமா என்ன கத்தின்னு இருக்க? உனக்கு அவனை பத்தி சுத்தமா தெரியாது, எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். அதனால இந்த மாதிரி டைம்ல நான் தான் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கணும். நம்ம ஃபேங் நம்மளுக்கு சொல்றான். அந்த சாங் இருக்கான்ல, அவன் வந்து இந்த கேம் லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியெல்லாம் இருந்தா. இதனாலேயே நிறைய பொண்ணுங்க பைத்தியமாட்டம் பின்னாடியே சுத்துவாங்க. இதே ஆளு அட்வான்டேஜா ஏகப்பட்ட முறை பயன்படுத்திருக்கான். என்கிட்ட காசே இல்ல, கொஞ்சம் காசு தர முடியுமா இப்படின்லாம் கேட்டு ஏமாத்திருக்கான். இது பார்த்தாதுன்னு ரொம்ப நெருக்கமாவும் பழகிருக்கான். நிறைய பேர் அம்போன்னு வர்றது இங்க ஒண்டி இல்லாம யாரு அவனுக்கு ரொம்ப நெருக்கமா வராங்களோ அவங்களையே வித்து காசாக்கியிருக்கான். இந்த மாதிரி ஒரு கேவலமானவன் தான் அந்த சாங்கு. இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் என்னோட போன வாழ்க்கையில நான் யூ கிட்ட அவன் கிட்டே போகாத நிறைய வாட்டி நான் தத்திருப்பேன். பயங்கரமா கத்தியும் விட்டுருப்பேன். ஆனா எல்லாமே பண்ணது அவளுக்காக தான். அவளால சுத்தமா எதையும் புரிஞ்சிக்க முடியல. என்னோட கதைய அங்கேயே அவன் முடிச்சிட்டான். ஐயோ பயங்கரமா கத்தின்னு இருக்கான். ஆமா உனக்கு காது கேக்குதா இல்லையா? அது கேட்காத மாதிரி நான் எவ்வளவு கத்துன்னு கத்தின்னு இருக்கேன். அப்பயும் நீ கம்முன்னு மசையாம இருக்க. ஆல்ரெடி பிரதர் சாங்கோட ரேங்க் ரொம்ப கம்மியாகுது. நீ காசை கொடுக்கலன்னா அவ்வளவுதான், உன்னோட ரேங்க் இன்னமும் கீழே போயிடும். காசை கொடுக்கறியா இல்லையா? இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உனக்கு கொண்டு இருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் ஒரு மூந்திலே ஒரு அரை அப்படியே 2 அடி தள்ளி போய் விடுறான். அவளோட மூஞ்சே வீங்கி போயிது. ஏன் அப்படி பண்ண ஃபேங்? நீ என்ன பண்ணிருக்க? நீ வந்து என்ன அடிச்சிட்ட. யோ உண்மையா சொன்னா உன்கிட்ட பேசுற அளவுக்குலாம் என்கிட்ட டைம் இல்ல. ஆனா அந்த அளவுக்கு நல்ல மூட்லயும் இல்ல உன் கூட நல்லா பழகணும்னு. அதனால உன்னோட கேவலமான வாய மூறியா? அதே மாதிரி இந்தாமா உன் காசு, உன் பேரண்ட்ஸ் இது வரைக்கும் சேர்த்து வச்ச காசு இந்தா வச்சுக்க. இது வரைக்கும் காசுக்காக நான் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படி நான் கஷ்டத்துல இருக்கும் போதும் ₹1 கூட நான் இதுல இருந்து எடுக்கவே இல்லை. அதனால நீ என்ன வேணாலும் இந்த காசை வச்சு பண்ணிக்கோ. அதே மாதிரி நான் குன் ஃபேங், இதுக்கு மேல எனக்கு எந்த விதமான சிஸ்டர் அதுவும் உன்ன மாதிரி யாருமே இல்ல. இதை கேட்கிற அவளுக்கு அழுகையாவது. ஏன்னா அவளைக்கும் நம்ம ஹீரோ கண்டுக்கல. ஏன்னா போன வாழ்க்கையில இதே மாதிரிதான் பாவம் பார்த்து என்ன இருக்கும்னு. அதனால ஆளு அங்க ஒரு ஸ்லீப்பிங் பில் எடுக்கிறான். ஏன்னா இது மூலமா கேம்ல லாகின் பண்ண முடியும். இந்த வாட்டி என்னோட வாழ்க்கையை நான் மொத்தமா மாத்த போறேன். முக்கியமா இந்த சாங்கு அவனோட கதையை நான் முடிக்கணும். அவனோட தலையை அவன் பறக்க விட்டான். நான் பர்சனலா வந்து அவனோட தலையை பறக்க வைக்கிறேன். சீன்ல ப்ளூ கலர்ல வேற ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, இது எந்த மாதிரி இடம்னா இந்த இடத்துல தான் நம்மளால கரியரை சூஸ் பண்ண முடியும். வாரியரா நிஞ்சாவா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கலான்னு. போன வாட்டி நான் வரும்போது நான் ஷாயுவை பத்தி நிறையவே யோசிச்சேன். அதனாலேயே 1 ஹவருக்கு நான் நிறையவே டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். கடைசியில வாரியர் இதை வந்து நான் சூஸ் பண்ண மாதிரி ஆச்சு, முக்கியமா ஷாயுக்காக. ஆனா அதுக்குன்னு இந்த வாரியர் ப்ரொஃபஷனும் அதுக்குன்னு வீக் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா ஷாயு இப்ப எனக்கு ஒரு பேர்டனா இருக்க போதில்ல, தனியா நான் கிளியர் பண்ற மாதிரி இருக்கும் ஏகப்பட்ட விஷயம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மொபிலிட்டி, ரியாக்ஷன் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன். இந்த இடத்துல அசாசின் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அதை நம்ம ஹீரோ தேர்ந்தெடுக்கிறான். அதை தேர்ந்தெடுத்த அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு யூனிக்கான ஆட்ரிபியூட் கீ ஆஃப் ஜட்மெண்ட் அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடுது. இதை பாக்குற நம்ம ஹீரோவால சுத்தமா நம்ப முடியல. இதை அடையிறதுக்கு போன வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா இப்போ இது தன்னால இங்க வந்துச்சு. எனக்கு இப்பதான் புரியுது, நான் பாஸ்டுக்கு திரும்பவும் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஐ ஆஃப் ஜட்மெண்ட் அது என்கிட்ட இருந்திருக்கு, நான் தானே அதோட ஓனரு. ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்தோனே அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இப்போ ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. பரவாயில்ல, ரீபான் ஆகி எனக்கு எவ்வளவு சீக்கிரமா இந்த விஷயம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த இடத்துல திடீர்னு படுவேகமா அவனோட உடம்ப சுத்தி ஏதோ ஒரு கருப்பான விஷயம் போக ஆரம்பிக்குது. அந்த கருப்பான போக அப்படியே நம்ம ஹீரோவை சுத்து போகுது. அந்த விஷயம் அப்படியே சுத்து போட்டோனே அங்க கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். கங்க்ராச்சுலேஷன், நீங்க இப்போ ஒரு ஷேடோவா மாறிட்டீங்க. அப்போனா இது வந்து ஒரு ஹிடன் ப்ரொஃபஷனா? அதாவது இந்த அசாசினுக்கும் மேல இருக்கிற ஒரு ஹையர் டியர்ல இருக்க ப்ரொஃபஷன் தான் இது. நான் வாழ்க்கையில நான் வாரியர் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணியிருப்பேன். கம்பேர் பண்ணா இது கம்ப்ளீட்டா ரொம்ப டிஃப்ரெண்ட். அதுக்கும் மேல இதனால எல்லா ப்ரொஃபஷனை விடவும் என்னோட ப்ரொஃபஷன் பயங்கர பவரா இருக்கும். அதே டைம்ல இது வந்து ரொம்ப ரேரான சான்ஸ் தான். இதனா ஹையர் டியர்ல இருக்க ப்ரொஃபஷனை அன்லாக் பண்றது. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, ப்ரீவியஸ் லைஃப்ல ஒரு ஆள் இருந்திருப்பான் மொட்டையா. இந்த கேம்ல இருக்குதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்னா அது அவன் தான். காட் அபடன் ரிலம் அப்படின்னு ஒரு ரிலம் இருக்கும், அதையும் அவன் தாண்டி போனான். அதை தாண்டி போகும்போது ரிலம் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு ஒரு ரிலத்துக்கு அவன் போனான். அங்க போனதுக்கப்புறம் அவனுக்கு ஏகப்பட்ட பவர் கிடைச்சது. இது வரைக்கும் யாராலையும் அப்படி வந்து ஆகவே முடியல. இத்தனைக்கும் ரிலம் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கே பல வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அப்புறம் என்ன, இப்போ என்னாலையும் அதை பண்ண முடியும். ஏன்னா ஹைடியர் ப்ரொஃபஷன்ல நான் இருக்கேன். காடோட அபடன் ரிலத்தை நான் விட்டு அந்த ரிலியமுக்கு நான் ரீச் ஆயிட்டா அவ்வளவுதான். என்னோட அத்தாரிட்டி ஆஃப் ஜட்மெண்ட் இந்த ஆக்டிவா என்னால பயன்படுத்த முடியும். என்னால சுத்தமா நம்ப முடியல, இப்பதான் நான் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள இந்த அளவுக்கு பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்குது. அவன் முன்னாடி ஸ்கிரீன் அப்பியர் ஆகுது, நிக் நேமா ஏதாச்சும் வைக்க சொல்றான். அங்க இதுக்கு நம்ம ஹீரோ ஷேடோ அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறான். இதுக்கப்புறம் காட் அபடன் ரிலியத்தை விட்டு அவன் போகணும்ல, அதுக்கு அந்த ரிலியத்தோட விஷயத்தை அவன் முடிக்கணும். அதனால அந்த ரிலியத்தை அவன் கிளிக் அடிக்க அங்க ஒரு நோட்டிபிகேஷன் அவனுக்கு வருது. இங்க போற இடத்துல ஏகப்பட்ட மோஸ்ட் நிறைஞ்சிருக்கு. அதுங்களால உங்களை அசால்ட்டா பிரிச்சு மேய முடியும். உங்களோட லைஃப் பேன் உங்களால அதை அடைய முடியும். அதே டைம்ல அதை ட்ரேடும் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அந்த இடத்துல நீங்க இறந்து போயிட்டா உங்களோட பாதி லைஃப் அது வந்து போயிடும். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஃபைனலா நம்ம ஹீரோ வரான். அங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. முக்கியமா நம்ம ஹீரோவும் ஆச்சரியமா இருக்கான். ஏன்னா நினைச்சதை விட நிறைய பேர் இங்க வந்துட்டாங்க. அப்பனா சீக்கிரமா நான் முன்னேறி ஆகணும். ஏன்னா இதே மாதிரி வேற வேற உலகத்துல இருந்து ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளுங்களும் வருவாங்க. அவங்களெல்லாம் தோக்கடிக்கணும்னா இந்த இடத்துல நான் வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அங்க தெரியல, என்ன இது நம்ம ஹீரோவோட உருவமே அப்படியே வித்தியாசமா இருக்கு. அவனை நல்லா பாருங்க, அவன் கிட்ட ஒரு டேகர் இருக்கு. அப்பனா இவன் ஒரு அசசின் நினைக்கிறேன். அட நானும் தானே அசசின், என் கிட்ட அந்த மாதிரி இல்லையே. உன்னோட அவுட்ஃபிட்டே ரொம்ப கூலா இருக்கு, எப்படி இது இப்படின்னு ஒருத்தவங்களும் ஆச்சரியமா வராங்க. திடீர்னு நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு பொண்ணும் நிறைய பேரும் குதிக்கிறாங்க. உங்க ஹண்டிங்க போனாங்க போல, அந்த இடத்துல இறந்து போனதான் மிச்சம். சுத்தமா எதிர்பார்க்கல அந்த மாஸ்டர் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. அவளோட பாதி லைஃப் அது வந்து போயிடுச்சு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம இறந்து போற மாதிரி ஆயிடும். ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட எல்லாருமே கேக்குறாங்க, ஆமா லிசி நம்ம இதுக்கு மேல என்ன பண்றது? ஹீரோ பார்த்தோன்னே அவளுக்கு தெரியுது நம்ம ஹீரோ கிட்டயும் ஒரு ஹிடன் கிளாஸ் இருக்குன்னு. அதனால வந்து அவ ஆஃபர் பண்றா, நீ வந்து எங்களோட பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிறியா? டீம் அப் பண்ணி நிறைய விஷயத்த நம்மளால எதிர்கொள்ள முடியும். நம்ம டீமா செயல்படலாம். உங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இறந்து போறதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன? எனக்கெல்லாம் வேணாப்பா. இதை கேட்கறவங்களுக்கு கடுப்பாவுது. என்ன இவன் நம்மளே கலாச்சிட்டு போறான், இவனே இப்பதான் இங்க வந்திருக்கான், எல்லாம் தெரிஞ்ச மேல ஆளு போறான். எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணை நம்ம வைக்கணும். இந்த பொண்ணு அங்க செக் பண்றா, அங்க பேர் பார்த்தா ஷேடோ அப்படின்னு போட்டிருக்கு. சரி இவன் பின்னாடி போய் பார்க்க வேண்டியதான். இவனும் எப்படியோ சாகதா போறான், இவனால பெருசா என்ன பண்ண முடியும் இப்படின்னு அவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இப்பதான் இது ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே இதுக்கப்புறம் வேற லெவல்ல போகும். வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்த மான்வாஸோட சாப்டர்ஸும் இப்போ கொஞ்சம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்துல மொத்த சாப்டர்ஸையும் நான் அப்லோட் பண்றேன். வீடியோ போட்டா மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.